ஹலோ கிவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் 3 BHK. படத்தோட டியூரேஷன் 2 hours 20 minutes, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். சித்தார்த் அண்ட் சரத்குமார் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. கன்னட நடிகையான சைத்ரா ஆச்சார் ஹீரோயினாக தமிழில் அறிமுகமாகறாங்க. மீதா ரகுநாத், தேவயானி, யோகி பாபு, விவேக் பிரசன்னா மட்டும் உள்ள நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். சினிமாட்டோகிராஃபி தினேஷ் கிருஷ்ணன் அண்ட் ஜித்தின் தெனிஸ்லால் 2 பேர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் கணேஷ் சிவா, மியூசிக் அம்ரித் ராம்நாத், ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ஸ்ரீ கணேஷ். இவர் ஆல்ரெடி 8 தோட்டாக்கள் அப்புறம் குருதி ஆட்டம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இது ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க நம்ம டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம். 3 BHK படத்தோட கதை என்னென்னா, சரத்குமார் தன்னோட குடும்பத்தோட வாடகை வீட்டில் வசித்து வர்றாரு. இவரோட மனைவியா தேவயானி, மகனா சித்தார்த், மகளா மீரா ரகுநாத் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் அந்த தேவயானி 2 பேருக்கும் ஒரு ரூம், சித்தார்த்துக்கு ஒரு ரூம், தங்கச்சி மீராக்கு ஒரு ரூம்னு எல்லாரும் ஒரு பிளான் பண்ணி ஒரு அழகான வீடு. இவங்களுக்கு ரொம்ப நாளாக 3 bedroom உள்ள ஒரு வீட்டை பெருசாக கட்டணும்னு ஒரு ஆசை, கனவு, ஏன் லட்சியம் கூட சொல்லலாம். அவருக்கு மட்டும் அந்த ஆசை இல்லை, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. சித்தார்த் படிக்கிற ஸ்கூலில் சரியாக படிக்க மாட்டாரு, அதனால் வேறு ஸ்கூலில் போட்டால் இன்னும் நல்லா படிப்பார் அப்படின்னு ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா சித்தார்த்துக்கு படிப்பு சரியாக வரல. அப்போ அவர் சேர்த்து வச்ச பணம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பணம் செலவாகி போயிடுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகளான மீரா நல்லா படிக்கிறாங்க. அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு பணம் தேவைப்படுது. அவங்க நல்லா படித்து ஒரு பொசிஷனுக்கு போகிற வரைக்கும் வீட்டில் இந்த மாதிரி அடுத்தடுத்து எதனா ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இவங்க வீடு வாங்குகிற முயற்சி தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கு. சித்தார்த் அண்ட் மீரா 2 பேரும் வேலைக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. சித்தார்த்துக்கு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு, ஆனால் எதுலேயும் கிளிக் ஆகலை. எதனா ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மீராவுக்கு ஒரு வேலை கிடைக்கிது, அதில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீடு வாங்கி ஆகணும்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய பணம் வேணும். சரத்குமார் சேர்த்து வச்ச பணம் 7.5 லட்சம் மட்டும்தான் இருக்குது. பட் அது மட்டும் பத்தாது. பணம் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க 2 தடவை முயற்சி செய்கிறாங்க வீடு வாங்கலான்னு. பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. நிறையா பிரச்சனை வருது. எல்லா பிரச்சனையும் தாண்டி இறுதியாக இந்த குடும்பம் 3 BHK வீடு கட்டினாங்களா இல்லையான்றத ஃபேமிலி ட்ராமா, சென்டிமெண்ட், அழுத்தமான ஒரு திரைக்கதையோடு ரொம்ப நேர்த்தியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தினேஷ் அண்ட் ஜித்தினோட சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃப்ரேம்ஸ் ஒன்றும் செம்ம கலர்ஃபுல்லாக ரிச்சாக காமிச்சிருக்காரு. ஃப்ளட்டு வர சீன்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸுக்கு வர ரொமான்டிக் சீன்ஸ், ஃபேமிலியோட வர சீன்ஸ், அதுக்கப்புறம் அந்த வீடை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை டிஓபி மூலிமா தரமாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாக கலகலப்பாக போச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. கிளைமேக்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக முடிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சித்தார்த் செம்மையாக பண்ணியிருக்காரு. சித்தால ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு, அதுக்கும் மேலே இதில் பண்ணியிருக்காரு. இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகி வெளியே வர சீன்ஸ், படிப்பு சரியாக வர மாட்டேங்குது, வீட்டில் என்ன ரொம்ப நம்புறாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட அழுது புலம்புற சீன்ஸ், கிளைமேக்ஸில் அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிற சீன்ஸ்னு வெரைட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சரியாக படிக்கலன்னா ஒருத்தனோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுன்றத பிரபு கேரக்டர் மூலமாக அழகாக சித்தரிச்சிருக்காங்க. சரத்குமார் ரொம்ப மெச்சூர்டாக செட்டிலாக பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டேஸில் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அந்த வாசுதேவன்ற கேரக்டராகவே வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும். மற்றபடி நடித்த எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரியலிஸ்டிக்காக உணர்வுபூர்வமாக இருக்குது. ஒரு சாதாரண சாமானியன் பார்த்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதில் ரொம்ப நேர்த்தியாக யதார்த்தமாக திரைக்கதையாக கையாண்டு இருக்காரு இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். வீடுன்றது வெறும் கல்லு மண்ணை போட்டு கட்டுறது இல்லை, அது ஒரு மரியாதை, கௌரவம், அங்கீகாரம்னு அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. பொண்ணு கேட்க போனால் கூட பையனுக்கு சொந்த வீடு இருக்கான்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு எவ்வளோ முக்கியம், அவசியம்னு காட்சிகள் மூலிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அம்ரித் ராம்நாத்தோட பாடல்கள் சுமாராக தான் இருக்குது, அந்த அளவுக்கு பெருசாக பாடல்கள் ஈர்க்கலை. பட் பின்னணி இசை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக எமோஷனல் சீன்ஸ், நிறைய சீன்ஸில் இவரோட பிஜிஎம் காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு எலவேட் பண்ணியிருக்கு. வசனம் ஒன்றும் சிறப்பாக இருக்குது. நீங்கள் டிராவிட் ஃபேன், நான் தோனி ஃபேன்னு சித்தார்த் சொல்கிற டைலாக், என்ன மாதிரி நீ ஆகிறாதப்பான்னு சரத்குமார் சொல்கிற வசனம்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற நிகழ்வுகள் மாதிரி இருந்தது காட்சிகள் ஒன்றும். இப்போ இருக்கிற விலைவாசியில் நிலம் வாங்கி வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு படம், ஃபேமிலியோட எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிரிட்டிக் குபேர் ரேட்டிங் 3.5 out of 5.